ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எவ்வளோ பெரிய ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை. இது குட்டி தான், ஆனாலும் ஒரு மாதிரி எது நம்ம வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதெல்லாம் வந்து பணக்காரங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்க. நம்மளாம் வந்து சாதாரண பிராண்டு குட்டி குட்டி 1000 அப்படி தான் வாங்கணும். ஏதோ கம்மி ரேட்டு தான், ஆனால் அந்த பெரிய பிராண்டில் விட்ட கம்மி ரேட்டு என்னது பார்ப்போம். ஹோலிலேண்ட் மைக். இது வந்து இதுக்கு போய் இப்படி அடா பேசுவ அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் சில பெரிய வ்ளாகர்ஸ் வீடியோ, அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த பிராண்ட் போட்ட மைக்கு தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போல்லாம் இதோட ரேட் செக் பண்ணால் 12,000. இன்னும் மைக்குக்கு போய் 12,000 போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஷாக்கில் இருக்கும். ஆனால் இது வெறும் 4,000 தான். ஆனாலும் இதை வாங்கினது கொஞ்சம் சந்தோஷம். எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறவன் வந்து ஐஃபோன் வாங்கணும் சந்தோஷம் பண்ணணும், அதே சந்தோஷம் தான். அப்போமா ஏடா உள்ளே வந்து ஏதோ கார்டு இருக்குது, மேனுவல் கார்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷமாக வீடியோஸில் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். தெரியுங்கண்ணா, இதுதான் அந்த மைக். பிரிச்சு காட்டுவா. சில வீடியோஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்குள்ளே போய் பார்த்தா 2000-3000 வியூஸ் இருக்கும். இவ்வளோ ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் இந்த மைக் வச்சுருக்காங்க, அப்போ கண்டிப்பாக அவங்க பணக்காரனாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். இப்போ நானும் ஒரு பணக்காரனாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மைக்கை வாங்கணும். இது வாங்குறதாவே ஐடியாவே இல்லை. ஏன்னா இது எப்படி எங்களால் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு தாட் மட்டும்தான். இந்த கிரீனர் ஆர்டர் பண்ணலான்ட்டு, கிரீனருவா ஜெனருவான்ட்டு அது ஆர்டர் பண்ணலான்ட்டு அதோட ரிவ்யூ ஃபுல்லாக அதில் என்னென்ன மைக் இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். சரி இது வேண்டாம், ஜெப்ரானிக்ஸ்னால் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்ட பிராண்ட், அது வாங்கலான்ட்டு அதை ஆர்டர் பண்ணால் அது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுத்துருந்தாங்க. டெலிவரி மேன் கொடுக்கும்போதே வந்து அது ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன் எந்த மைக்ரோ கம்மி பட்ஜெட்டில் வாங்கினா அப்படின்ட்டு. அப்போது அவர் சஜஸ்ட் பண்ணது இந்த பிராண்டு. எடுத்தோடனே இதை தான் சொன்னார். நான் வந்து ப்ரோ இது எப்படி ப்ரோ, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு கம்மி பட்ஜெட்டில் சொல்லுங்கன்னு போது, நீ 1000 ரூபா கொடுத்து ரெண்டாயிரம் வாங்குறதுக்கும் அதுலேயே வந்து 3000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது 4000 தான். இது 3000 ரூபா கொடுத்து அதை வாங்குறதுக்கு கூட ஒரு 1000 ரூபா போட்டு இதை வாங்கிட்டா உனக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னா, 3000 ரூபா கொடுத்து மைக் வாங்கிட்டு அதனால் வந்துட்டு அந்த 3000 ரூபாய்க்கு இது ஒர்த் இல்லையே, நீ வாங்கினதுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இது வாங்கிட்டோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா. இது வந்து பவுச், இந்த மைக்கை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உள்ள ஒரு கூலி பேரை கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஸ்பான்ச், இந்த காற்று அதிகமாக அடிக்கிற இடத்துல வந்து இது வச்சோன்னா ஆல்ரெடி அதில் டீநாய்ஸ் இருக்கும், நாய்ஸ் கேன்சலேஷன். இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் கேன்சலேஷன் ஆகும். இது வந்து சார்ஜர் அடாப்டர், இது வந்து பார்த்து வச்சுருக்கோம். இது வந்து அந்த கனெக்டர் வாய்ஸ் டிரான்ஸ்மிட்டருக்காக, இது வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஒரு சார்ஜிங் கேபிள். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து இப்போதைக்கு எங்கள் வீட்டில் ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடலை, எக்கோ அதிகமாக இருக்குது, வெளியே பைக்லாம் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய்.